நீதி, நேர்மை, நியாயம் ஜெயிச்சது. அவ்வளவுதான். என்ன சொல்றது புரியுதுங்களா? நம்மளோட சேச்சி அவர்கள் வந்து எலிமினேட் ஆயிட்டாங்க. கொண்டாடுகள் சிறப்பாக கொண்டாடுகள். இது வந்து ரொம்ப எதிர்பார்த்த ஒரு விஷயம். ஸோ இதுக்கு அப்புறமும் நம்மளோட சாண்ட்ரா அவர்களை வீட்டில் வச்சிருந்தா காரி துப்பாத குறையா வந்து மக்கள் பண்ணிடுவாங்க. ஏன்னா கடந்த 3-4 வாரங்களாக வந்து சாண்ட்ரா அவர்கள் வந்து லீஸ்ட்ல இருந்தோம். விஜய் சேதுபதி அவரோட கோட்டாவில் அவருக்கு ஒரு ஸ்பெஷலாக ஒரு கோட்டா ஒன்று இருக்கு பிக் பாஸ்ல. அவர் கோட்டாவில் வந்து ஒரு 2-3 பெண்களுக்கு மட்டும் இடம் இருக்குது. ஸோ அதில் வந்து அரோரா, சாண்ட்ரா மற்றும் இன்னொருத்தவங்க இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி இவங்களுக்கு மட்டும் வந்து ஒரு ஸ்பெஷலாக கொடுத்து ஓட்டிங்கே இல்லைனாலும் இதில் தலைவன் கடைசியாக ஒரு உருட்டார். அதை பார்க்க போது சிரிப்பு வந்துச்சு. நாங்களாம் ஓட்டின் அடிப்படையில் தான் வெளியேற்றுறோம். பிரவீன்ராஜ் போகும்போது நான் ஃபீல் பண்ணேன். யோ ப்ரோ வேற லெவல் தெரியும் ப்ரோ, எங்களுக்கு தெரியும் ப்ரோ. நீ வந்த உடனே யாருக்கு ஒரு முட்டை கொடுத்த கவனிச்சிக்கலாங்க. அதை நான் டீட்டெயிலாக பேசுகிறேன். அதெல்லாம் வந்து எனக்கு அந்த அளவுக்கு இரிட்டேட்டிவாக இருந்துச்சு. வந்த உடனே ஒரு முரட்டு முட்டை கொடுத்தேன் என் தலைவன். அந்த முட்டுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ ஒன்று பேசியிருந்தேன் பார்த்தீங்களா? அதாங்க அரோரா தான் வந்து கானா வினோத் வந்து அந்த கேஷ் பாக்ஸ் எடுக்கிறது வந்து ஒரு மூல காரணமாக இருந்தாங்கன்னு சொல்லியிருந்தேன். அதுக்கு என் தலைவன் ஒரு முட்டு கொடுத்துருக்காப்புல. கவனிச்சிருக்க மாட்டீங்க, தெளிவாக கொடுத்துருப்பாரு. அவங்க வந்து ஒரு தூய்மையானவங்க, அவங்கள பார்த்து அப்படி சொல்லிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி நான் டீட்டெயிலாக பேசுகிறேன். முதல்ல வந்து சாண்ட்ரா எவிக்ஷனை வந்து கொண்டாடுங்க. இது சிறப்பான தரமான ஒரு சம்பவம். இது நடந்திருக்க வேண்டிய விஷயம். ஆனால் என்ன ஒன்றுனா ஒரு 4 வாரம் கழித்து நடந்திருக்கு. இவங்களுக்கு ஓட்டே கிடையாது. இத்தனை நாளாக இவங்க வீட்டில் வச்சிருந்தது ஒரு மிகப்பெரிய தப்பு. இதெல்லாம் பண்ணிட்டு கடைசியில் தலைவன் நாங்கள் ஓட்டின் அடிப்படையில் தான் வெளியேற்றுறோம், யாரும் நாங்கள் ஸ்பெஷலாக ட்ரீட் பண்ணல அப்படின்னு சொல்லி உருட்டினார்ல. அது எல்லாமே முழுக்க உருட்டு. இன்னைக்கு 1 hour எபிசோடை பற்றி நான் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா என்ன சொல்கிறது, ஃபுல்லாக பேச்சிங் ஒர்க், பேச்சப் ஒர்க் பார்த்துருக்காரு. அப்படியே லைட்டாக கிழிஞ்சது எல்லாத்தையும் ஒட்டி வேற லெவலில் அப்படியே வந்து பேச்சப் பண்ணி அவர் என்ன சொல்ல வராருன்னா இன்னைக்கு 1 hour எபிசோடை பொறுத்த வரைக்கும் அங்கே இருக்கிற 5 மிச்சர் இருக்குல்ல, அந்த 5 பேரும் டிசவுடாங்க. அந்த 5 பேரும் வந்து ஃபினாலே போகிறதுக்கு எல்லா வகையிலையும் வந்து டிசவுட் ஆனவங்களாம். அவங்க கேம் ஆடினவங்களாம், அவங்க உழைப்பை போட்டவங்களாம். அதை எங்கள் சேதுபுரம் வந்து உருட்டிக்கிட்டு இருக்காரு. புரியுதுங்களா? எக்ஸ் கண்டஸ்டண்ட்டை கூப்பிட்டு வச்சு நீ எப்படி அவனை அப்படி சொல்லலாம், எப்படி இவனை அப்படி சொல்லலாம்? எதுக்கு ப்ரோ? மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க ப்ரோ. 97 நாட்கள் மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த 5 பேரும் மிச்சர்னு எல்லாருக்குமே தெரியும். அங்கே யாருமே டிசர்வ்டு இல்லை, நோ ஒன் டிசர்வ்டு அப்படிங்கிறது இங்கே இருக்கிற மக்கள் எல்லாருக்குமே தெரியும். அப்புறம் எதுக்கு ப்ரோ இந்த பேச்சப் இருக்கு? நான் ஸ்டார்டிங்லேருந்து ஆரம்பிக்கட்டுமா? ஃபஸ்ட்டு வராது, வந்த உடனே நான் கூட வந்து வேற ஏதாவது பேசுவார், நியூ இயர் இதெல்லாம் பேசுவார் அப்படின்னு சொல்லி நினச்சேன். பட் ஆனால் தலை என்ன சொன்னார்னா ஒரு சிரிப்பை வச்சு வெளியில் வந்து அரை பக்கத்துக்கு எழுதுறாங்க, 10 நிமிஷம் பேசுகிறாங்க. நம்மளே நோட் பண்ணியிருப்பார் போல இருக்கு, நம்மளும் நிறையா சொல்லியிருக்கோம். ஒரு சிரிப்பை வச்சு இப்படி தான் நீங்கள் இப்படி பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே உங்களுக்கு புரியல? கானா வினோத் கேஷ்பேக்ஸ் எடுக்கும்போது அரோரா சிரிச்சிருப்பாங்கல்ல, அதுக்கு முட்டு கொடுக்குறது வந்துட்டாருங்க தலைவர். சத்தியமாக சொல்கிறேன், இதுக்கு முன்னாடி கூட ஒரு சத்தம் இருந்துச்சு, சேதுபதி வந்து அரோராவுக்கு ஏதோ ஒரு வகையில் வந்து ஒரு ஹெல்ப் பண்ணுறாரோ. ஏன்னா வந்து எந்த இடத்துலையுமே ரோஸ்ட் பண்ணலை. கடந்த 50 நாட்களாக அரோராவை எந்த இடத்துலையுமே ஒரு கேள்வி கேட்கல, தப்பு எதுவுமே சுட்டி காட்டலை, வேலை அவங்க செய்யலை, அதை பற்றி கேட்கல, கேம் ஆடலை. முழுக்க ப்ரைஸ் ஆகும். அவங்கள பார்த்தாலே அழகாக இருக்கிறீங்க, க்யூட்டாக இருக்கிறீங்க, நல்லா ட்ரெஸ் பண்ணிடுறீங்க, நல்லா இன்றைக்கி சொல்லியிருக்காரு. ஆனால் எடிட்டிங்கில் தூக்கிட்டாங்க, அது வேறு விஷயம். இருந்தாலும் வந்து இதை மட்டுமே சொல்கிறாப்லே, எதுவுமே பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது சரி ஓகே, இவர் உண்மையிலுமே வந்து அரோராவுக்கு மேலே வந்து ஒரு ஸ்பெஷலாக வந்து ஏதோ வந்து வச்சுருக்காரோ, அதாங்க ஸ்பெஷலாக வந்து அவரை வந்து பார்க்குறாரோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு. ஆனால் இப்போ கூட ஒரு டபுள் மைண்டாக சத்தியமாக சொல்கிறேன், இன்னைக்கு வந்து அவர் சொன்னார் பார்த்தீங்களா, அப்போ புரிஞ்சிருச்சு. டேய், அந்த விஷயத்த நாங்களே வந்து பெருசாக எடுத்துக்கல, இவர் தெளிவாக நோட் பண்ணிட்டு ஒரு சின்ன சிரிப்பில் ஏட்டா வந்து இவ்வளோ பக்கம் எழுதுறீங்க, இவ்வளோ தூரம் பீம்ஸ் போகிறதுக்கு எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்காரு என் தலைவன். ஒரு சின்ன சிரிப்பு, அதாவது வந்து அரோரா சிரிச்ச அந்த சின்ன சிரிப்பில் அவங்கள ரோஸ்ட் பண்ணிட்டோமா. அதனால தான் வினோத்தை கூப்பிட்டு வச்சு, வினோத்து நீ போயிட்டு இந்த மாதிரி வந்து நான் எடுத்ததுக்கு யாருமே என்னை மேனிப்புலேட் பண்ணல, நீ தான் எடுத்து அப்படின்னு சொல்லணும் சரியா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிட்டு எங்கள் தலைவன் வினோத்தையே வந்து போய் சொல்ல வச்சிட்டிங்களே ஐயா. எங்கால் வந்து இன்னுமே என்ன சண்டை தான். எங்கால் வந்து உண்மையிலுமே அங்கே வந்து உண்மையிலுமே அங்கே இருக்கிற விஷத்துக்கு நடுவில் ஒரு நல்ல மனுஷன். அந்த நல்ல மனுஷனால தான் இன்றைக்கி அங்கே நிறைய பேர் பிச்சை. எங்காலும் கானா வினோத்தோ விஜய் பார்வதியோ கம்முனிதனோ போட்ட பிச்சை தாண்டா இந்த டைட்டில் எல்லாமே. அப்படி தான் நான் சொல்லுவேன். எவனுமே டிசவுடு கிடையாது. இவனுக்கு உட்காந்து வக்காலத்து வாங்கிட்டு இருக்காரு இவர். இதில் என்னன்னா, இவர் ஹோஸ்டா, இவங்கெல்லாம் கண்டஸ்டண்டா, இவர் சொல்கிறத கேட்கணுமா, இவர் சொன்னது தப்பாக இருந்தாலுமே கேட்கணுமா? எப்படிங்க? இவர் சொன்ன தப்பாக இருந்தாலும் இப்போ பிரவீன்ராஜ் வியானாவே ரோஸ்ட் பண்ணார்ல,
அந்த 2 விஷயத்துலையுமே அவங்க 2 பேர் சைடு தான் நியாயம் இருக்கு. நான் இப்பயும் சொல்றேன், சேதுபதி மேல 1% கூட நியாயம் இல்லை. அவங்க சொன்ன விஷயம் கரெக்டு. நீ அதை பேசாம கடந்து போயிருந்தாலே இதை நான் பத்தி பேசியிருக்க மாட்டேன் இந்த இதுல டாபிக் எடுத்து. ஆனா அதை பேசி உங்களுக்கு ஏத்த மாதிரி வந்து ஒரு முட்டை கொடுத்து நீங்க அவங்க பண்ணது வந்து தப்பு, அவங்க சொன்னது தப்பு, நாங்க சரி அப்படின்னு சொல்றீங்க. ஒரு முட்டை கொடுத்தீங்க, ஒரு பேச்சப் ஒர்க் பண்ணீங்க பாத்தீங்களா, அதுதான் கேவலமா இருந்துச்சு. அது மக்களுக்கு புரியலன்னு நினைக்கிறீங்களா? மக்களுக்கு தெளிவா புரியுது. நீங்க பண்ற பேச்சப் ஒர்க் எல்லாமே புரியுது. 1 எபிசோட பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் வந்தவொடனே அரோரா இந்த சம்பவம் நடக்குது. அரோராவுக்கு ஒரு பெரிய வந்தவொடனே தலை வந்து ஒரு அண்டாவோட வந்திருக்காரு, சொம்போட வரல, அண்டாவோட எடுத்து வந்து அரோரா அரோரா சிரிச்சதை பார்த்து எவன்டா ரைட்டப் எழுதுறீங்க, அரோரா சிரிச்சதை பார்த்து எவன்டா ட்ரால் போட்டீங்க, அரோரா சிரிச்சதை பார்த்து எவன்டா எது பண்ணீங்க. நான் ப்ரோ உங்களுக்கு தெரியும் ப்ரோ, எல்கேஜி ஸ்டூடெண்ட் கூட இந்த விஷயத்தை புரிஞ்சப்பா அப்படியே மறைமுகமா. இப்போ இவர் என்னன்னா வச்சுக்கலாம், டைரக்டா அரோராவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டா நம்ம ரோஸ்ட் பண்ணுவோம். ஆல்ரெடி வந்து நிறைய வாங்கியிருப்பார் இந்த வாரம் முழுக்க. ஸோ அதனால வந்து ஒரு மறைமுகமா வந்து அரோரா வந்து சரி, அரோரா வந்து ஓட்டு போடுங்க. இவர் வந்து ஒரு ஹோஸ்டா இருந்துட்டு கேம்பெயின் பண்றாரு உள்ள போயிட்டு. ஒரு சிரிப்பை வச்சு எப்படா வந்து ட்ரோல் பண்ணீங்க, ஒரு சிரிப்பை வச்சு எனக்கு அந்த விஷயத்த இடிக்குது. அது ஒன்று தான். நான் இத்தனை நாளாக வந்து ஏதோ ஒரு விளையாட்டுக்காக வந்து நான் ட்ரால் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ பார்க்கும்போது உண்மையுமே கன்ஃபார்மாக ஆயிடுச்சு, எங்கால் வந்து அரோரா சப்போர்ட்டர் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்மாக ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் இன்னைக்கு எபிசோட பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு நல்ல விஷயம் என்ன சொல்லி கேட்டிங்கன்னா, வினோத் அண்ணாவோட ஏவி தரமாக இருந்துச்சு நண்பர்களே. உண்மையை சொல்லணும், சிறப்பாக இருந்துச்சு. அப்படியே பிஜிஎம் இருக்கட்டும், அந்த இதெல்லாம் எனக்கு நான் இன்னைக்கு வந்து வினோத் அண்ணா வந்து பேசும்போது எந்த இடத்துலையும் உடையக்கூடாதுன்னு நினச்சேன். திரும்ப 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 அந்த ஒரு வீடியோ என்னை உடைச்சிருதுங்க. அது ரீசன்ட் டைமில் என்னை ரொம்ப ரொம்ப மன அழுத்தத்துக்கு உண்டான ஒரே ஒரு அந்த ஒரு சீன் எதுன்னா, கம்ருதினை கானா வினோத் வந்து கம்ருதினை வெளியில் அனுப்பும்போது வந்து நிற்பார்ல, அப்போ வினோத்தை கட்டி பிடிச்சி ஒரு முத்தம் கொடுத்துட்டு இப்போ திரும்பி ஒரு பார்ப்பார்ல, சீரியஸாகவே சொல்கிறேன். அப்போ கம்ருதினும் அந்த வினோத் அந்த சீக்வன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை பார்க்கும்போதெல்லாம் என்னால் முடியல. ஏன்டா அதை காமிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. வினோத் அது வரைக்கும் சைலண்டாக இருந்த மனுஷன் அந்த கிளிப்பை பார்த்த உடனே டப்புன்னு அழ ஆரம்பிச்சிடுவார். அதை பார்க்கும்போது எல்லாருக்குமே ஃபீலிங்ஸ் வரும். கம்ருதினை பிடிக்காதவங்களுக்கே அந்த ஃபீலிங்ஸ் வரும். அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பு. நான் இந்த ஃப்ரெண்ட்ஷிப்லாம் வந்து இதுக்கப்புறம் சீசன் முடிய போது எத்தனை சீசன் வந்தாலும் இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இதுக்கு முன்னாடி இருந்திருக்கலாம். ஆனால் இது ஒரு ஸ்பெஷலுங்க. இது கிட்டத்தட்ட வந்து 2 பேருமே அப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப். அவனா கண்டிப்பாக வெளியில் போயிட்டு ஒரு நல்ல ஃப்ரெண்டாக இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறேன். நம்ம அது மட்டும் தான் எனக்கு பிடிச்சது. நான் முக்கியமாக அந்த கானாவினோத் செக்மெண்ட் வந்து பார்த்தா ரொம்ப ரொம்ப எமோஷனல் ஆகிடுமோ, ஒரு மாதிரி வந்து டிப்ரெஸ் ஆகணும்னு நினச்சேன். ஜாலியாக ஃபன்னாக தான் போச்சு. தலைவன் வந்து அங்கேயும் வந்து ஃபன் தான் பண்ணிட்டு அப்போ வந்து தர்பீஸை போட்டு கலாய்கிறதா இருக்கட்டும், இங்கே நம்ம விஜய் சேதுபதியை கலாய்கிறதா இருக்கட்டும். விஜய் சேதுபதி பண்ண ஒரே ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, போன எபிசோடில் ஒரு விஷயம் சொல்லியிருப்பார், கவனிச்சிங்களா? உங்கள் ராஜாங்கத்தை யாராலையும் பெடுக்க முடியாது அப்படிங்கிறது அவர் கொடுத்த ஹிண்ட்டு. ஆக்சுவலாக நீ தான் டைட்டில் வின்னர் ஆக போகிற, கொஞ்சம் இது பண்ண அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அப்படி சொல்லிட்டு அப்புறம் எதுக்கு வந்து ஒரு மேனிப்புலேஷன் கேம் ஆடி அரோராவுக்கு சொம்பு தூக்கி அரோராவுக்கு வந்து இப்போ வக்காலத்தை வாங்கி திரும்ப நீ வந்து இப்போ அரோராவை பற்றி இந்த ஒரு வார்த்தை சொல்லாமல் இருந்தாலும் நாங்கள் அடிச்சிருக்க மாட்டோம். ஆனால் அந்த வார்த்தையை சொல்லி சிரிப்புக்கு பின்னாடி நீங்கள் அவ்வளோ வன்மத்தை வச்சுருங்க, ரைட்டப் எழுதுறீங்க, பேச்சப் ஒர்க். அதெல்லாம் பார்த்துட்டு வந்து ஹவுஸ்மேட்ஸ்கிட்ட கேட்குறாரு. எல்லாருக்குமே வந்து வெளி அனுபவங்கள் எப்படி இருந்துச்சு, வெளியில் போனீங்களே எப்படி இருந்துச்சுன்னு சொன்னோடனே இன்றைக்கி அது வரைக்கும் ஃபன்னாக தான் போச்சுங்க. ஸோ அந்த செக்மெண்ட்டும் ஃபன்னாக தான் போச்சு. ஸோ அதுக்கப்புறமா வந்து இண்டிவிஜுவலாக எல்லா கண்டஸ்டண்ட்டுமே தனித்தனியாக பேசும்போது நல்லா தான் போச்சு. அதுக்கப்புறமா வந்து ஒரு ரோஸ்ட்டுக்கு வராது, பிரவீன்ராஜ் எழுப்பி கேட்குறாரு, நீங்கள் உள்ளே வந்த உடனே ஹியூமானிட்டி இல்லாமல் இருக்காங்க, அவங்க வந்து எப்படி சொல்கிறதுனா வச்சுங்களேன், உள்ளே இருக்க இன்னர் சைல்டை மறைச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து நிறைய குற்றச்சாட்டு வச்சிங்களே, எதனால் சார் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னு சொன்னோடனே அவன் வந்து விளக்கம் கொடுக்குறான். அவன் என்ன சொல்கிறான்னா, ஒரு எடுத்துக்காட்டுக்கு வந்து இப்போது சபரிக்கு வந்து பால் அடிக்கும் பொழுதும் சரி, அதை பண்ணவங்களும் சரி, இவனும் ஓவர் ஆக்ட் பண்ணப்போ பண்ணவங்களும் வந்து ஒரு எல்லை மீறி பண்ணாங்க. ஸோ அப்போ வந்து கேமுக்காக சில விஷயங்கள் பண்ணுறாங்க. அவன் லிட்டரலாக அவன் சொல்கிறது புரிகிற மாதிரி சொல்லணும்னா சொல்லுங்க, இந்த கேமுக்காக நடிச்சு இந்த கேமை புரிஞ்சுக்கிட்டு எல்லாரும் கேம் ஆடுறாங்க, என்னால் அந்த மாதிரி ஆட முடியல, நான் அதனால தான் வெளியில் போயிட்டேன். இதுதான் ஸ்டேட்மெண்ட். இந்த விஷயத்தை மக்களாகி நீங்கள் வந்து எத்தனை பேர் அக்செப்ட் பண்ணுறீங்க? நான் திரும்பி சொல்கிறேன், இந்த வீட்டில் ரா அண்ட் ரியலாக இருந்தது 3 பேர் தான், 3 பேர் 4 பேர். அந்த 4 பேர் வந்து நான் எப்பயுமே 100 இந்த சீசன் 9ல் 4 பேர் தான் ரா அண்ட் ரியல். ஒன்று கானா வினோத், ஒன்று விஜய் பார்வதி, ஒன்று கமருதீன், இன்னொன்று தர்பீஸ். இவங்க 4 பேரை தவிர எல்லாருமே ஆக்டிங் தான். அந்த வீட்டில் எல்லாருமே ஆக்டிங் தான். விக்கல்ஸ் விக்ரமா இருக்கட்டும், சாண்ட்ராவாக இருக்கட்டும், கனியாக இருக்கட்டும், அங்கே இருக்கிற எல்லாருமே ஆக்டிங் தான். லிட்டரலாக அவங்க எப்படி அவங்கள காமிச்சிக்கிறாங்க அப்படின்னா, தன்னை வந்து ஒரு புனிதராக காமிச்சிக்கிறாங்க. அவங்க வந்து ரொம்ப புனிதமானவங்க, அவங்க ரொம்ப நல்லவங்க, இவங்க மனிதாபிமானத்தை பார்க்குறோம், கார் டாஸ்கில் அதெல்லாம் வந்து இல்லாத, அதெல்லாம் வந்து ஒரு சம்பவம் நடக்குது, மனிதாபிமானமும் இருக்குது. அட் த சேம் டைம் வந்து அதை யூஸ் பண்ணிக்கிட்டு கேம் ஆடினாங்க.
இதை தான் பிரவீன் சொல்லியிருப்பான். அவனுக்கு வந்து அதை கிளியராக வந்து ஓப்பனாக அதை மக்களுக்கு புரியுற மாதிரி அவனால் சொல்ல முடியல, அவ்வளோதான். ட்ரூவாக இல்லைங்க, சிம்பிளுங்க, ட்ரூவாக இல்லைங்க. உடனே அது சேதுபதி வந்து விட்டு கொடுக்குறது. எப்படி நீ சொல்லலாம்? ட்ரூவாக இல்லைன்னு சொல்லிட்டு எப்படி சொல்லலாம்? அங்கே இருக்கிற 5 பேர் டிசர்வ்டு, அங்கே இருக்க 5 பேர் ட்ரூவாக இருக்காங்க, நீ எப்படி சொல்லலாம்? ஹியூமானிட்டின்னு சொல்கிற. ஸோ அப்படின்னா நாங்களாம் வந்து யாருமே கவனிக்கலன்னு நினச்சிட்டு இருக்கியா? ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லு பார்க்கலாம். நான் சொல்லட்டுமா? நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போது விஜய் பார்வதி வந்து சபரியை போட்டு அடித்தால, அதுக்கு வந்து ரெட் கார்டு கொடுக்காம, அதாவது வந்து பார்வதியும் கமருதீனும் சேச்சி இடித்து தள்ளி விட்டு கீழே விழுந்து அதை வந்து ஒரு மாதிரி வந்து சீன் கிரியேட் பண்ணி அழுத உடனே ரெட் கார்டு கொடுத்த நீங்கள், இதே மாதிரி வந்து அன்னைக்கு வந்து இதை விட 3-4 மடங்கு வந்து ஃபிசிக்கல் வயலன்ஸில் ஈடுபட்ட சபரிக்கு ரெட் கார்டு கொடுத்துருந்தீங்கன்னா நீங்கள் கரெக்டாக இருக்கீங்க, நீங்கள் தெளிவாக இருக்கீங்க. அதாவது வந்து இவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, நான் கண்டுபிடிக்க முடியாத ஹியூமானிட்டி இல்லாத விஷயத்த நீ எப்படி என்ன கண்டுபிடிச்சிட்ட? நான் ஹோஸ்ட் பண்ண நான் பண்ணுற ஹோஸ்ட்டில் என்ன நீ வந்து குறை சொல்லியிருக்க? எந்த இடத்துல நீ கண்டுபிடிச்ச சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நிறைய விஷயங்கள் சொல்லலாம் ப்ரோ. நான் வீடியோவில் எடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களில் வந்து கழுவி ஊற்றிருப்போம். அந்த மாதிரி நிறைய விமர்சனங்கள் இருக்குது உங்கள் மேலே. பட் என்ன பிரச்சனைனா, உங்களை தாண்டி வந்து நீங்கள் சொல்கிறது தான் ஃபைனல் அப்படிங்கிற மாதிரி வந்து வருது. நீங்கள் இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு வியானா ஒரு விஷயத்த சொல்ல வராங்க. வியானா வந்து நீ தரமான சம்பவம் பண்ணிச்சு வியானா, அதெல்லாம் நீங்கள் கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதாங்க நிறைய மோக் பண்ணிச்சு. இவர் வந்து இடையில வந்து மோக் பண்ணார் வியானாவை. ஓகே உட்காருங்க ஒரு மாதிரி பண்ணார். அதுக்கு வியானாவும் பண்ணாங்க. அதுக்கு முன்னாடி வந்து பிரவீன்கிட்ட பேசும்பொழுது பிரவீனை வந்து லிட்டரலாக வந்து ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் பேச விட்டு அவன் தப்பு, விக்ரம் சரி. ஆக்சுவலாக நீங்கள் நினைக்கிறீங்களா அது விக்ரமுக்காக மட்டும் பேசாரு? விக்ரம்ங்கிற அங்கே இருக்கிற பொதுவாக யார் அவர் பேசுகிறாரு அப்படின்னா, அவர் பேசக்கூடிய ஆள்னு பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், சாண்ட்ரா வெளியில் அனுப்பும்போது ஒரு நல்ல பேரோடு அனுப்பிடணும், அவங்க வந்து நல்லவங்க அப்படின்னு அனுப்பணும். ரெண்டாவது அங்கே இருக்கிற அரோகரா இருக்கட்டும், அரோகராவா இருக்கட்டும், ஸோ அதுக்கப்புறம் வந்து சபரியா இருக்கட்டும், இவங்க எல்லாருமே எங்கள் சேனல் ப்ராடக்டாக இருந்தாலும் நாங்கள் வந்து அவங்களை வந்து தனி ட்ரீட்மெண்ட் ஒன்றும் பண்ணுறதில்ல அப்படிங்கிற மாதிரி வந்து லிட்டரலாக வந்து ஒரு முட்டை கொடுக்குறாரு. அவன் தெளிவாக, நான் இப்பயும் சொல்கிறேன், பிரவீன் ஸ்டேட்மெண்ட் 100% கரெக்ட். நான் அதில் வந்து எந்த விதத்துலையும் வந்து மாற்று கருத்தை வைக்க மாட்டேன். அங்கே இருக்கிற எல்லாருமே நடிக்கிறானுங்க. சபரி நடிக்கிறான், இவங்க நம்ம சாண்ட்ரா நடிக்கிறாங்க, திவ்யா கணேஷ் சில இடத்துல நடிக்கிறாங்க. திவ்யா கணேஷ் வந்து இந்த 5 பேரில் வந்து கொஞ்சம் லைட்டாக நடிக்கிறது யாருன்னு சொல்லி கேட்டிங்கன்னா திவ்யா மட்டும்தான். அவங்க வந்து ரொம்ப, ஏன்னா அவங்களோட உண்மையான கேரக்டர் காமிக்கிறதுனால தான் இன்னும் எனக்கு பிடிக்காம இருக்குது. ஒருவேளை வந்து அவங்க வந்து நடிச்சிருக்காங்கன்னா மேபி நம்ம வந்து பிடிச்சிருக்கலாம், கரெக்டுங்களா? ஸோ அதனால் வந்து அவங்க லிட்டரலாக வந்து ஒரு 50-50ன்னு வச்சுக்கோங்களேன். மற்ற எல்லாருமே இங்கே ஆக்டிங் மோடில் தான் இருக்கிறாங்க, ஸ்டில் ஆக்டிங் மோட்லேயே இருக்கிறாங்க, நடிக்கிறாங்க. ட்ரூவாக இல்லை அப்படிங்கிறது அவங்க சொன்னது 100% உண்மை. அதை நியாயப்படுத்தி அவங்க வந்து கடந்து வந்திருக்காங்க. நீங்கள் இதே இடத்துல டிசர்வான ஒரு கண்டஸ்டண்ட்டை வச்சு இதே மாதிரி நீங்கள் முட்டு கொடுத்துருந்தீங்கன்னா நான் ஹார்ட்ஸ் ஆஃப்ங்க. நீங்கள் சேதுபதிக்கு ஹார்ட்ஸ் ஆஃப். கண்டஸ்டண்ட்டாக இருக்கக்கூடிய அந்த 5 பேர் வந்து மிக்சருங்களை வச்சுக்கிட்டு ஆக்ட் பண்ணவனை வச்சுக்கிட்டு நல்ல ஒரு வேஷம் அப்படியே வந்து இவர் வந்து வக்காலத்து வாங்க விக்ரமோட ரியாக்ஷன் பார்க்கணுமே. எனக்காக சொம்பு தூக்குறாரே அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ரியாக்ஷன் அப்படியே இப்போ அப்படியே நீதி வந்து அவர் கிடச்சிக்கிட்டு இருக்கான் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே லைட்டாக, புரியுதுங்களா? அப்படியே விக்ரம் வந்து வேற லெவல். சேதுபதி எனக்கு நானே இப்படி விட்டு கொடுத்துக்கிட்டது இல்லை, எனக்கெல்லாம் யார் விட்டு கொடுக்குற அப்படிங்கிற மாதிரி அவங்க ரியாக்ஷன். கடைசியில் வந்து பிரவீன் காந்தி ஆஃப் பண்ணி, நீங்கள் வந்து தப்புங்க நீ சொன்னதெல்லாம், நீங்கள் ஹியூமானிட்டி இங்கே எல்லா விஷயத்துலையும் நடக்கிறத வந்து நாங்கள் பார்த்து அட்ரஸ் பண்ணியிருக்காங்க, நாங்கள் எல்லாத்தையும் தெளிவாக முடிவு எடுக்கக்கூடிய ஆள் தாங்க, நீங்கள் தாங்க தப்பு அப்படின்னு சொல்லிட்டு பிரவீன் ராஜை மோக் பண்ணி உட்கார வச்சாச்சு. அதுக்கப்புறமா வியானா தெளிவாக சொல்கிறாங்க, விக்ரம் அவங்க கூட பழகிட்டு அவங்கள யூஸ் பண்ணிக்கிட்டு கேம் ஆடி அதுக்கப்புறம் அவங்களே பின்னாடி குத்துற ஆள். அக்செப்டன்ஸ் சுத்தமாக கிடையாது விக்ரம்கிட்ட. உண்மையா இல்லையா? நீங்கள் சொல்லுங்கள், விக்ரம்கிட்ட அக்செப்டன்ஸ் இருக்கா? ரெண்டாவது எல்லாத்தையும் பண்ணிடுவான். இவன் பண்ணது யாராச்சும் ஒருத்தன் கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா போயிட்டு உடனே சாரி கேட்டுருவான். அப்புறம் திரும்ப இவர் வந்து ஒரு நாள் சொன்னார் தெரியுமா, கவனிச்சிங்களா? விஜய் பார்வதி ஒரு தப்பு பண்ணிட்டு போயிட்டு சாரி விக்ரம்னு சொல்லும்போது, அப்பா நீ நெக்ஸ்ட் டைம் வந்து இதே மாதிரியே சாரி கேட்ப அப்படின்னு. இவர் பெரிய லாடு, இவர் வந்து சாரியே கேட்க மாட்டார். டேய் நீ இந்த சீசன் ஃபுல்லாகவே சாரி கேட்டுதான் வந்திருக்க, ஒன்றுமே பண்ணலை. இவனை எப்படி விஜய் சேதுபதி சொல்கிறாரு, விக்ரமுக்கு நான் என்ன ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறான், விக்ரமுக்கு நான் என்ன ஸ்பெஷலாக வந்து கவனிக்கிறேன், விக்ரம் என்ன அப்படிலாம் வந்து நீங்கள் சொல்கிறீங்க. வியானா அப்படி சொல்லவே இல்லை, நல்லா நோட் பண்ணிங்க. இவர் குற்றமுள்ள நெஞ்சு தான் குறுக்கும். வியானா சொல்கிறது அவன் இப்படி யூஸ் பண்ணிட்டு கேம் ஆடுறான், அதுக்கு ஒரு கோர் டாஸ்க் எடுத்துகிட்டு வந்தாங்க. அது வேணால் தப்பாக இருக்கலாம், அவங்க சொன்ன அந்த விஷயம் வேணால் தப்பாக இருக்கலாம், ஆனால் அவங்க சொன்ன வார்த்தை கரெக்டு. அவன் யூஸ் பண்ணி தான் கேம் ஆடி இருக்கான், அவன் இவ்வளோ தூரம் வந்தது இப்படி தான் வந்திருக்கான். அதை தான் வியானா தெளிவாக தான் சொல்கிறாங்க. சொல்லும் போதே வந்து இவர் வந்து ஒரு விஷயம் பண்ணும்பொழுது வியானா வேற லெவலில் வந்து வச்சு செஞ்சாங்க. எத்தனை பேர் கவனிச்சிங்க? லிட்டரலாக வந்து சேதுபதி பேசுறத, நீ யாருன்னு எனக்கு தெரியும், வெளியில் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் வந்திருக்கோம்,
நாங்கள் பார்த்துக்கிறோம்டா அப்படிங்கிற மாதிரி தான் வியாழோட ரியாக்ஷன் இருந்துச்சு. அவங்க சொன்ன விஷயங்கள் வேணா தப்பாக இருக்குமே தவிர அவங்க சொன்ன பாயிண்ட் வந்து கரெக்டு தான். இதில் விஜய் சேதுபதியே இவ்வளோ டென்ஷன் ஆகிற அப்படின்னு யோசிக்கிறீங்க. அவர் விக்ரமுக்காக மட்டும் முட்டு கொடுக்கல, விஜய் சேதுபதி மேலே இங்கே வெளியில் வந்து ஒரு களங்கம் இருக்கு. எத்தனை பேருக்கு தெரியுது? அவர் வந்து சாண்ட்ராவுக்கு முட்டு கொடுக்குறாரு, அரோராவுக்கு முட்டு கொடுக்குறாரு, இவங்களெல்லாம் வந்து ஃபேவரட்டிசம் பண்ணி தான் தூக்கிட்டு வந்து வச்சிருக்காரு அப்படிங்கிற ஒரு இது இருக்கிறதுனால விக்ரம் வச்சு, இதுவே இந்த சாண்ட்ராவையோ இல்லை நம்ம அரோராவையோ வச்சு நம்ம பேசினா எக்ஸ்போஸ் ஆயிடுவோம் அப்படிங்கிறதுனால விக்ரமை வச்சு நான் யாருக்குமே வந்து அங்கே வந்து தனிப்பட்ட முறையில் சப்போர்ட் பண்ணுறது இல்லை. ஏன் விக்ரம் நான் இது வரைக்கும் ரோஸ் பண்ணதே இல்லையா, ஏன் விக்ரம் நான் இது வரைக்கும் கேள்வி கேட்டதே இல்லையா அப்படின்னு சொல்கிறாரு. நானாக தான் அந்த இடத்துல தான் சொல்லிருப்பேன், ஆமாம் சார் நீங்கள் விக்ரம் கேள்வி கேட்டதே இல்லை சார், விக்ரம் ரோஸ் பண்ணதே இல்லை சார், விக்ரம் எந்த இடத்துல கண்டிச்சதே இல்லை சார் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அவர் வந்து அவர் சொல்லும் போது வியாழா இதை கொடுத்ததா வச்சுங்களேன், அது எடிட்டில் தூக்கிப்பாடுங்க. ஆனால் தரமாக இருந்திருக்கும், தரமான சிறப்பான ஒரு சம்பவமாக இருந்திருக்கும். வியாழா அதை பண்ணாமல் விட்டதான் எனக்கு வந்து ஒரு மிகப்பெரிய கருத்து வேறுபாடுன்னு வச்சுங்களேன். ஸோ அதுக்கப்புறமா வந்து விஜய் சேதுபதி இன்னும் எபிசோடை பொறுத்த வரைக்கும் 3 விஷயங்களை வந்து பண்ணியிருக்காரு நண்பர்களே. ஒன்று, அரோரா சிரித்த சிரிப்பு இருக்கு பார்த்தீங்களா, அந்த சிரிப்புக்கு பின்னாடி எந்த விதமான விஷயங்களும் இல்லை, அவங்க தூய்மையானவர்கள், அவங்க அன்னை தெரசா அப்படிங்கிறத வந்து உருட்டி இருக்காரு. 2வது விஷயம், இவர் வந்து யாருக்கும் ஃபேவரட்டிசம் பார்க்கல, யாரும் தனிப்பட்ட முறையில் அரோராவையோ சாண்ட்ராவையோ திவ்யா கணேஷோ நாங்கள் தனிப்பட்ட முறையில் வந்து முன்னேற்றி எடுத்துகிட்டு வரல அப்படிங்கிறத விக்ரமை வச்சு யூஸ் பண்ணிட்டு அதன் மூலயமா வந்து மக்களுக்கு தெரியப்படுத்துறாரு. அதுக்கப்புறமா வந்து இவர் ஹோஸ்டிங்லேயே சில குற்றச்சாட்டுகள் இருக்குங்கிறது தான் பிரவீன் வந்தராஜ் வந்து மறைமுகமாக சொன்னதை வச்சுக்கிட்டு நாங்கள் ஹியூமானிட்டி பார்க்கலையா, எங்களுக்கு தெரியாதா, நாங்கள் வந்து எந்த இடத்துல வந்து விட்டுட்டோம் அப்படின்னா நீங்கள் வந்து இது ஒரு மிகப்பெரிய விஷயமா, பெரிய பெரிய விஷயம் நடக்கும் போதெல்லாம் கேட்கல, ஹியூமானிட்டின்னு அவன் சொல்லிட்டானா, அது உடனே இவர் வந்து சொம்ப தூக்கிட்டு எல்லாரும் உண்மையாக இருக்கிறானுங்க. இந்த 5 மிச்சர்களுக்கு இருந்தாலும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காருங்க. சிம்பிளாக சொல்லணும்னா சாண்ட்ரா நாளைக்கு எலிமினேட் ஆக போகுது, அதுக்கு எதுக்கு வக்காலத்து ஆகிறீங்கன்னு தெரியும். ஓகே, போகும்போது வந்து அவங்க நடிப்பு அறைக்கல, அவங்க வந்து பண்ணது உண்மைதான். பார்த்தீங்களா, இன்னொரு விஷயம் கவனிச்சிங்களா, இந்த வாரம் முழுக்க கண்டென்ட்டை சாண்ட்ரா பண்ணது ட்ராமா அப்படிங்கிறது, அதை பற்றி தலைவர் பேசுகிறாரா? பார்த்தீங்களா, பேச மாட்டார். பேசினா தலைவர் எக்ஸ்போஸ் ஆகிடுவார். ஆனால் அவருக்கு அழுத்தம் வந்திருக்கலாம், இதை பற்றி நீ பேசு சப்போர்ட் பண்ணியிருந்த கெரியரே காலையாக இருந்திருக்கும். நல்ல வேலை நம்ம ப்ரோ வந்து அரோராவுக்கு வந்த சொம்போட நிப்பாட்டிட்டாரு, அரோராவுக்கு தூக்கிட்டு வந்த சொம்போட நிப்பாட்டாரு. ஒரு டார்கெட் தான் முடிஞ்சிருக்கு, சாண்ட்ரா மட்டும் தானே எவிக்ட் ஆயிருக்காங்க, இன்னொரு டார்கெட் இருக்குல்ல மக்களே. யாரை சொல்கிறேன்னு உங்களுக்கு தெளிவாக தெரியும், பார்த்து சிறப்பாக தரமாக பண்ணி விடுங்க. இவங்க 2 பேர் தவிர யார் ஜெயிச்சாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, அங்கே ஏதோ ஒரு மிச்சருக்கு தான் கொடுக்க போறீங்க, ஏதோ ஒன்று கொடுத்து தொலைங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நடந்த விஷயங்கள் அவ்வளோதான். இதை பற்றி நான் ரொம்ப டீட்டெயிலாக போயிட்டு பேச விரும்பல. இதே மாதிரி நான் அடுத்த வீடியோவில் நாளைக்கு என்ன சம்பவம் நடக்குது அப்படி இதை பற்றி டீட்டெயிலாக நாளைக்கு பார்த்து நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் ஏவி.